அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் வழியாக கேட்கப்படுகிற கேள்விகளுக்குரிய பதில்களை வாரந்தோறும் தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது இருக்கிற கேள்விகளுக்குரிய பதில்களை பார்க்கலாம். அஹ்மது சென்னையிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. பணம் அல்லது சொத்து மோசடி செய்த என் இரத்த உறவினரை ஜமாத்து மூலம் தீர்வு காண முடியாத நிலையில் போலீசிடம் சென்று புகார் செய்யாமலோ நீதிமன்றத்திற்கு சென்று நீதியை பெறாமலோ எல்லாவற்றையும் மறந்து இறைவன் பார்த்து கொள்வான் என்று நினைத்து அவர்களிடம் உறவுகளை பேணி வாழ வேண்டுமா? அவ்வாறு செய்யாவிட்டால் நான் அல்லாஹ்விடம் குற்றம் பிடிக்கப்படுவேனா அல்லது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு மோசடியோ குற்றங்களோ செஞ்ச ஒருத்தவங்களை அவங்க அந்த உறவுகளை நாம் சேர்ந்து தான் வாழணும், அவங்கள்ட்ட நீதி நியாயத்தை கேட்கக்கூடாது அப்படியெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. ஏராளமான செய்திகளை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நிகழ்ந்த சங்கடங்களை, சண்டைகளை, மோசடிகளை, வழக்குகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி செஞ்சு வச்சாங்க, இடையில தலையிட்டு அதை தீர்த்து வச்சாங்க, சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தாங்க. ஒரு யூதரும் ஒரு முஸ்லீம் ஒரு யூதரை அடிச்சிடுறாரு ஒரு சந்தையில் வச்சு. நபிகளார் இடத்துல வழக்கு வருகிறது. ரெண்டு பேருடைய வழக்கையும் கேட்டு விசாரித்து மூசா நபியை விட முகமது நபியை விட மூசா நபியை ரொம்ப சிறப்பாக சொன்னதுனால முஸ்லீம் கோவப்பட்டு அடிச்சிட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அங்கே ரசூலுல்லாஹ் நீதி வழங்குறாங்க. இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதீங்க, மூசாவை ரொம்ப தாழ்வாக நீங்கள் நினச்சிடாதீங்க, நபிமார்களுக்கு இடையில் நீங்கள் பாரபட்சம் காட்டாதீங்க, லா துஹய்யிரூனி பி மூசா, மூசாவை விட என்ன நீ ரொம்ப உயர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நாளை மறுமையில் எல்லா மக்களும் மயக்கமுற்று அதிலிருந்து எழுகிற நேரத்தில் நான் தான் முதலாவது எழுவேன், ஆனால் எனக்கு முந்தையே மூசா நபி எந்திரிச்சு நிற்பாங்க அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்து அந்த கசப்புகளை சரி செஞ்சு சீர்திருத்தம் பண்ணி வச்சாங்க, இணக்கத்தை உண்டாக்குனாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம். எத்தனையோ வழக்குகளில் அவங்களுடைய சொத்து விவகாரங்கள் சம்பந்தமாக சண்டை வருது, விவாகரத்து பிரச்சனைகள் வருது. நபி அவர்கள் அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுடைய ஆதாரத்தை கேட்டு ஆதாரம் இல்லாத பொழுது சத்தியம் சொல்லி அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கி ரெண்டு பேருக்கு இடையில நீதி வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தவங்கள்ட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத நேரத்தில் நபி அவர்கள் தலையிட்டு அந்த திரும்ப கொடுக்க முடியலப்பா, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, ஒரு பாதியை வாங்கிக்கிங்க, ஒரு கால்வாசியை வாங்கிக்கிங்க, ஏதாவது கொஞ்சத்தை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி பிறர் இடத்துல வாங்கிய கடனை கொடுக்க முடியாத சிரமப்படுற நேரத்தில் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் அவருக்கும் இடையில சண்டை சச்சரவுகள் உள்ள பொழுது ரசூலுல்லாஹ் போய் நின்று அவங்களுடைய தோட்டத்தில் அவங்களுக்காண்டி துவா செஞ்சு அவங்களுடைய பேரிச்சம்பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு அளந்து நிறுத்து கொடுத்து நீதியை நிலைநாட்டினாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி மோசடியோ அல்லது பிணக்குகளோ இயலாமைகளோ சண்டைகளோ என்ன நடந்தாலும் சரி அது எல்லாத்தையும் இப்படி எக்கச்சக்கமான செய்திகளை நாம் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பார்க்கலாம். இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் உங்களுக்கு நீதியாக நடக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறான். அதெல்லாம் எதை சொல்கிறது? மாதிரி ரெண்டு சாராருக்கு இடையில பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் அது கருத்து வேறுபாடாக இருக்கலாம், பண மோசடியாக இருக்கலாம், புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட சிக்கலாக இருக்கலாம், எப்படி வேணுமானாலும் இருக்கலாம் தானே. அப்போ அந்த மாதிரி முரண்பாடுகள் வருகிற நேரத்தில் அதையெல்லாம் நீதியாக நேர்மையானு ஒரு பக்கச்சார்போடு நீங்கள் நடந்து கொள்ளாதீங்க என்று சொல்லப்பட்ட செய்தி எல்லாமே நீங்கள் நீதியை பெற வேண்டும், நீதிக்காக போராட வேண்டும், நீதிக்காக வேண்டி பாடுபட வேண்டும், நீங்கள் மூன்றாவது மனிதராக இருந்தால் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை தானே இது சொல்லுது. அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க என்றெல்லாம் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்றையும் சொல்லுகிறது. என்ன அடுத்த ஸ்டெப்பு சொல்லுது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு யாரேனும் தீங்கு இழைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தீங்குகளை மன்னிக்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், உயர்ந்த ஸ்டேஜ். அதையெல்லாம் அள்ளி போட்டுட்டு இதுக்கு பகரமாக அல்லாஹ்விடத்துல நான் நன்மையை வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்கள் உண்டாக்கிக்கிட்டீங்கன்னா அது சிறந்தது. மன்னிப்பு சம்பந்தமாக சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் அதைத்தான் போதிக்கிறது. மன்னிப்பு சம்பந்தமாகவும் இருக்கிறது, இப்படியே இருக்குது, ரெண்டுமே இருக்குதானே. வெறுமனே மன்னிப்பதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் அப்போ இப்படி செய்யக்கூடாதுன்ற நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமானது. அது மாதிரி மட்டும் இல்லை, அதையும் பேசுது. அதை விரும்புகிறவர்கள் அப்படி செஞ்சால் தான் மன சாந்தி அடைய முடியும் என்று நினைக்கிறவங்க அதை செய்யுங்க, உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது தான், தப்புலாம் கிடையாது, அது ஒரு வகை. அடுத்த ஸ்டேஜில் அதை விட்டுட்டு வெளியே வந்துட முடியாது, ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆட்களாக இருந்தால் மன்னிச்சு விட முடியுமா? மன்னிச்சு விடுங்க. அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணுங்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அப்படின்னா அவங்க செஞ்ச பாவத்தை நீங்கள் மன்னிச்சிருங்க என்று அல்லாஹ் நமக்கு போதிக்கிற அந்த போதனை. ரசூலுல்லாஹ் அப்படி தான் நிறைய மன்னிப்புகளை வழங்கினாங்க. அவங்கள கொலை பண்ண வந்துட்டாங்க, பண மோசடியோ வேற குற்றச்சாட்டுகளோ இல்லை, நபியவர்களை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி விஷம் கொடுத்து அந்த முயற்சி எடுத்தவங்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம்ல. அப்போ அதை விட அதுக்கு அடுத்த உயர்ந்த ஸ்டேஜ், அதையும் தாண்டி இன்னொரு உயர்ந்த ஸ்டேஜும் இருக்கிறது. அதையும் சொல்லுதுமா இருக்கும். எப்படி வருது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு நீங்கள் நன்மையை செய்யுங்க. இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம்.
இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, யாருக்கும் உங்களுக்கும் இடையில பகைமை இருந்துச்சோ அவங்க உங்களுடைய உற்ற நண்பராக ஆகிவிடலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், ஒமாயுல் அக்காஹா இல்லல்லதீன சபரு ஒமாயுல் அக்காஹா இல்லாது ஹவ்வின் ஆவின். இது யாரு பெரிய பொறுமை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, பெரும் பாக்கியம் மகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கள தவிர மற்றவங்களுக்கு இது சாத்தியம் இல்லை. எல்லாராலையும் இது இயலாது. தப்பு செஞ்சவனுக்கு, மோசடி பண்ணிட்டு போனவனுக்கு இன்னும் போய் நன்மையை செய்யணும், அவன் துன்பப்படுறான், அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் என்று வரக்கூடிய மனநிலை இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் இது சாத்தியப்பட்டுறாது. பெரிய பொறுமைசாலியாக யார் இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய பேர் அருள் வழங்கப்பட்ட மக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது முடியும்னு அல்லாஹ் சொல்கிறேன். இது அதை விட உயர்ந்த ஸ்டேஜ். அப்போ இந்த மூணுல நீங்கள் எதை கடைபிடித்தாலும் மார்க்கத்தை தான் கடைபிடிக்கிறீர்கள் என்று பொருளாகும். எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க என்று அப்படி 100% கண்ண மூடிட்டு சொல்லலை. விட முடியலைன்னா போராடுங்க, முடியும்னு சொன்னால் அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. அதுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெற முடியும்னா அந்த ஸ்டேஜை நீங்கள் கடைபிடிங்க. மார்க்கம் மூன்றையுமே அங்கீகரிக்கிறது. மசூத் ஜின்னா ரியாது, சவுதி அரேபியா ரியாதுல இருந்து கேட்குறாங்க, என்னுடைய கேள்வி, ஜனாசா தொழுகை தெருவில் வைத்து தான் தொழ வேண்டுமா? அதாவது இறந்தவரின் வீட்டு முன்பாகத்தான் தொழ வேண்டுமா? அதை அடக்கக்கூடிய பள்ளியில் வைத்து தொழுதால் என்ன பிரச்சனை? இதை வைத்து சமீபத்தில் கடையநல்லூரில் பெரிய பிரச்சனையே நடைபெற்றது. நபிவழி தொழுகை என்று சொல்லி வருகிறார்கள். இதை பற்றி விவரம் சொல்லவும் சொல்லி கேட்குறாங்க. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் பல மாதிரி மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இங்கே தான் வைக்கும், இப்படி தான் தொழ வேண்டும், இந்த இடத்துல தான் தொழுகை நடத்தணும் அப்படின்னு அதுக்கு ஒரு கட்டாயமான வழிமுறையை நாம் சொல்ல முடியாது. பள்ளிவாசலுக்குள்ளேயும் தொழுகலாம், பள்ளிவாசலே ஒரு தனியாக ஒரு இடம் வைத்து அந்த இடத்துல நீங்கள் தொழுகலாம், வீட்டிலையும் தொழுகலாம், ஒரு தெருவில் வீட்டில் வாய்ப்பு இல்லை ஒரு தெருவில் நின்று எல்லாரும் தொழுகலாம். இப்படி தான் தொழ வேண்டும்னு ஒரு கட்டாயத்தை நபியவர்கள் நமக்கு வழிமுறையை படுத்தி காட்டி தரலை. பள்ளிவாசலோட தப்புலாம் கிடையாது. இப்படி எல்லா இடத்துலையும் தொழலான்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் தொழுவோம், இதுதான் வழிமுறை என்று ஆக்குவது தான் பிரச்சனை. இப்போ நபிகளுடைய காலத்தில் நீங்கள் பார்க்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜனாசாவை ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, பள்ளிவாசலில் கொண்டு வந்து தொழுகை நடத்துங்கிறாங்க. மக்கள் அதை ஏற்றுக்கலை. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, மக்கள் ரொம்ப சீக்கிரமாக மறந்துடுறாங்களே, சுஹைல் பின் பைலாவுடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் வச்சு தானே தொழுதாங்க, என்ன இப்போ பள்ளிவாசலில் வச்சு தொழுகிறது என்னமோ பாவம் மாதிரி குற்றம் மாதிரி தொழக்கூடாத மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை, பள்ளிவாசல் வச்சு தொழுகலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில் வச்சு தொழுதாங்க என்பதற்கான சான்றை அவர்கள் சொல்கிறார்கள். அதை நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஜனாசா தொழுகை நடத்துறதுக்குன்னே ஒரு இடத்தையும் ரசூலுல்லாஹ் வச்சுருக்கிறாங்க. அப்படியும் ஹதீஸ்ல பார்க்குறோம். ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, கல்லெறிந்து தண்டனை, அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. எங்கே நிறைவேற்றப்பட்டது என்பதை பற்றி சொல்லும் பொழுது அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க, ஜனாசா தொழுகை நடத்துறதுக்குரிய இடம் இருக்குல்ல, அங்கே தான் இது நடந்துச்சு, அங்கே வச்சு தான் இந்த தண்டனை நிறைவேற்றினாங்க. அப்போ பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஜனாசா தொழுகை நடத்துறதுக்குன்னு அப்படியும் ஒரு இடத்த ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் தான் பெரும்பாலும் ஜனாசாவுக்கான தொழுகை நடைபெற்று கொண்டு இருந்திருக்கிறது. அப்போ அதுவும் பள்ளிவாசலுக்குள்ளேயும் ஓகே தான், பள்ளிவாசலை ஒட்டி அதுக்குன்னு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணணும், அதுவும் ஓகே தான். அதே மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய புள்ள மகன் உமைர் சின்ன பிள்ளை இறந்து போயிடுறாரு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, அபூ தல்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டிலேயே தொழுகை நடத்துகிறாங்க, ஜனாசா தொழுகை. உமையருக்கான தொழுகை எப்படி தொழுகிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி அபூ தல்ஹா நிற்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க. இது மாதிரி நபி அவர்கள் வீட்டில் வச்சே தொழுகை நடத்தினாங்க. இப்போ வீட்டிலும் தொழலாம், பொது வெளியிலும் தொழலாம், பள்ளியிலும் தொழலாம், பள்ளிக்கு அருகிலே அதுக்குன்னு ஒரு ஏற்பாடு செய்யப்படுற அதுவும் தொழலாம். இங்கத்தான் தொழுவேன் இப்படித்தான் தொழுவேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் முன்னாடி இந்த இணை கற்பிக்கிற பள்ளிவாசல்கள் என்று ஒரு விஷயத்த சொல்லி அந்த மாதிரி பள்ளிகளுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரியான பள்ளிகளில் ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாதுன்ற ஒரு வாதத்தை நம்ம முன் வச்சிருக்கிறோம். அது அறியாமையில் சொன்னது, அது சரியான செய்தி அல்ல, அது பிழையானது. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற நாம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்குரிய பள்ளிவாசல்கள் தான், அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளிகள் தான். இணை கற்பித்தலுக்காகவும் சமூக பிரிவினைக்காகவும் அல்லாஹ்வின் எதிரிகளுக்கு அடைக்கலம் தருவதற்காகவும் அந்த நோக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தா அந்த பள்ளிக்கு தான் அல்லாஹ் சொல்ற அந்த இலக்கணங்கள்லாம் பொருந்தும். ஒரு 4 காரணங்களை சொல்லி அல்லாஹ் சொல்றான்ல, இந்த பள்ளிகளை எல்லாம் நம்ம அந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால இதை காரணமாகி கொண்டு அங்கே மொழுது ஓதுறாங்க, அங்கே வேற ஏதோ இணை கற்பித்தல் காரியம் நடக்குது, அங்கே எனவே பள்ளிவாசல் அங்கே தொழக்கூடாது என்று சொல்ல முடியாது. தாராளமாக நம்முடைய வளமையான தொழுகைகளையும் நிறைவேற்றலாம்,
ஜனாசா தொழுகைகளை அங்கே நிறைவேற்றலாம். கடந்த காலத்தில் அப்படி சொன்னது அது பிழையானது. எனவே அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதை சரி காணக்கூடியவர்கள் அப்படி செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது சரியான நிலைப்பாடு இல்லை. மார்க் அடிப்படையில் எங்கும் தொழுகலாம். அமீர்தீன் சிங்கப்பூர்ல இருந்து கேட்குறாங்க, பள்ளிவாசலில் கடைபிடிக்கும் ஒழுங்குகள் சம்பந்தமாக. பள்ளிவாசலில் வியாபாரம் தடுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க இயக்கங்களின் சிடி புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகள் காட்சிக்கு மற்றும் விற்பனைக்கு வைக்கப்படுகிறது, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட இன்னொரு கேள்வி அதோட சேர்த்து கேட்குறாங்க. முதல்ல பள்ளிவாசலில் இந்த மாதிரி விற்பனை புத்தகங்கள் சிடி இதெல்லாம் விற்பனை செய்கிறது ஓகேவா சரியா அப்படின்னு சொல்லி கேட்டால், பள்ளிவாசலில் விற்பனை செய்யக்கூடாது. விற்பது வாங்குவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. அப்படியே நேரடியாகவே நபிகளார் தடை செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. நபி அவர்கள் கவிதைகள் இயற்றுவதையும் பள்ளிவாசலில் வைத்து விற்பதையும் கொடுப்பதையும் வாங்குவதையும் நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதனால பள்ளிவாசலுக்குள்ள விற்பனை செய்யக்கூடாது. ஆனால் அதில் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை உணரணும். இந்த பள்ளிவாசல் என்று நாம் சொல்லக்கூடிய இடம் இருக்குதுல்ல, அது நாம் தொழுகிற இடம் இருக்குதுல்ல, அதைத்தான் ஒரு பள்ளிவாசல் இன்னைக்கு நாம் எதையெல்லாம் சொல்கிறோமோ அது தொழுகை இடம் மட்டும் இருக்காது. தொழுகை இடத்தை தாண்டி பல்வேறு அந்த பில்டிங்குக்குள்ள அல்லது அந்த வளாகத்துக்குள்ள வேறு பல விஷயங்களுக்கான இடங்களும் சேர்ந்துருக்கும். ஆனால் பொதுப்படையாக சொல்லும்போது பள்ளிவாசல்னு சொல்லிடுவோம். ஆனால் நிஜத்தில் அது பள்ளிவாசல் கிடையாது. உண்மையில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டிய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த இடம் தொழுகைக்காக நாம் வகுத்து வச்சிருக்கோமோ பிரித்து வச்சிருக்கிறோமோ அந்த இடத்த மட்டும்தான் அது குறிக்கும். தொழுகை அல்லாத வேறு வேறு செயல்களுக்காக ஒது செய்வதற்காக வேண்டி வச்சிருக்கிறோம். ஒது செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது தொழுவதற்குரிய இடம் இல்லை, அது வேற பர்பஸ்க்குள்ள. தொழுகைக்கு முன்னால் தயார் செய்து கொள்ளக்கூடிய அது மாதிரி பாத்ரூம் கழிவறைகள் கட்டி வச்சிருக்கிறோம். கழிவறைகளை போய் ஒருத்தர் அசுத்தம் பண்றாருன்றா பள்ளிவாசல் அசுத்தம் பண்றாருன்னு சொல்ல மாட்டோம்ல. இந்த பள்ளிவாசலுக்குள்ளதான் அந்த எங்கப்பா இருக்குது பாத்ரூம்னு கேட்டால் அது பள்ளிக்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பள்ளிவாசல் பாத்ரூம் தான் அதுக்கு அதை நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துவோம். அப்படி சொன்ன காரணத்தினால அதுவும் பள்ளி ஆகிறார். அதுல வேற ஒரு அலுவலகம் இருக்கலாம், வேறு ஏதோ மார்க்க பணிகளுக்கான ஒரு மதரசா இருக்கலாம், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கலாம், பொதுவான மக்கள் சந்திப்பதற்கு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒரு பொது மேடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் சேர்ந்து இருக்கலாம். அது எல்லாத்தையுமே சேர்த்து பள்ளிவாசல்னு சொன்னாலும் இது எல்லாமே இந்த விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுங்கிற அந்த இடத்துக்குள்ள வராது. அது எது வரும்னு கேட்டா, எந்த இடத்த நாம தொழுகைக்காக தயாரித்து வைத்திருக்கிறோமோ அந்த தொழுகிற சுஜூது செய்கிற இடங்களைத்தான் அது குறிக்கும்ங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். பொதுப்படையா பள்ளிவாசல் சொன்னோன்னே ஆஃபீஸில் வச்சிருக்கிறாங்க, பள்ளிவாசலே உள்ளுக்குள்ள ஒரு ரூம் போட்டு வச்சிருக்காங்க, அந்த ரூமுக்குள்ள இது ஆஃபீஸ்னு வச்சிருக்காங்க, அந்த ஆஃபீஸில் புத்தகங்கள் சிடிகள் விற்கிறாங்க, நீங்கள் விற்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது சொல்ல வழக்கில் பள்ளிவாசல்னு சொல்லப்பட்டாலும் நிஜத்தில் அது பள்ளி ஆகாது என்பதை புரிஞ்சுக்கணும். இது நம்ம மட்டும் இதை செய்யற ரசூலுல்லாஹ்விடத்தில் இது முன்மாதிரி இருக்காது. நபிகளாருடைய காலத்திலேயே பள்ளிவாசல் என்று அழைக்கப்பட்டது வேறு பல பணிகளுக்கான விஷயங்களையும் பள்ளி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டகங்களை கட்டி போடுறக்கூடிய இடம் கூட பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. ஆனால் அது பள்ளி ஆகாது. அது பள்ளியில ஒரு பகுதியை ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்து இது ஒட்டகத்துக்குரிய கட்டுமானத்துக்குரிய ஒரு இடம், அப்படியான வேலைகள் நடந்திருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி ஜனாசா தொழுகைக்கு உரிய இடம் அதுக்குன்னு ஒன்று வச்சிருந்துருக்கிறாங்க. வீர விளையாட்டுகள் நடத்துவதற்கு அதுவும் பள்ளிவாசல்ல நடந்திருக்கிறது. பள்ளிவாசலுக்கு உள்ள இல்லை, இதெல்லாம் பள்ளிவாசலுடைய வெளிப்புறத்துல சுற்றுப்புறத்துல அந்த மாதிரியான இடங்கள்லாம் அது நடந்திருக்கிறது. ஒரு போர்க்களத்துல காயம்பட்டு விட்ட ஒரு நபி தோழரை ஒரு கூடாரம் கட்டி அவர் அந்த இடத்துல வச்சாங்க. எங்க பள்ளியில பள்ளிக்குள்ள இல்லை, மஸ்ஜித் நபவிக்குள்ள இல்லை, பக்கத்துல வெளியில பக்கத்துல மஸ்ஜித் நபி ஒட்டிய பகுதியில கூடாரம் அமைத்து அவர் அங்க மருத்துவம் செய்வதற்காக வேண்டி தங்க வைக்கப்பட்டிருந்தார். அப்ப அதுவும் பள்ளி என்றுதான் சொல்லப்படுகிறது என்பதற்காக அது பள்ளி ஆகிவிடாது. நிஜத்துல எந்த பள்ளியில வியாபாரம் செய்யக்கூடாது தடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டா அது நாம சுஜூது செய்கிற இடம் தாங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு. அடுத்து, பள்ளிவாசலில் தொலைந்த ஒரு பொருளுக்காக அறிவிப்பு செய்யக்கூடாது என்று உள்ளது. அப்படி என்றால் நாம் ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு பணத்தை எடுத்து செல்கிறோம். அப்போது பள்ளியில் தொழுது விட்டு செல்லலாம் என்று இருக்க அது பள்ளிவாசலில் தொலைந்து விடுகிறது. அப்போது அதை அங்கே தேடாமல் விட்டு விடுவதா? என்னதான் பண்றது? ஏதோ ஒரு பர்ஸை வச்சு மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம், செல்போன் கொண்டு போனோம், செல்போன் அங்கே வச்சுட்டு எங்கிட்டோ மறந்துட்டோம், இப்போ என் செல்போனை காணோம் அப்படின்னு கேட்கக்கூடாதா? ஏன்னா ஹதீஸே இருக்கிறது அவங்க சொல்ற மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டா, இது மாதிரி ஒருத்தர் தொலைஞ்சு போன ஒன்று தேடுறதை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உடனே அவருக்கு கிடைக்காம போகட்டும், லா ரத்தஹல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உனக்கு அதை திருப்பி தராம போகட்டுங்கிற மாதிரி சொல்லிருங்கன்ற மாதிரி ஒரு கடுமையான சொல்ல நபி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸை வைத்துத்தான் இது கேள்வி வைக்கப்படுகிறது. ஆனா அந்த ஹதீஸ் பொதுவான காணாமல் போன விஷயங்களை பத்தி பேசுற ஹதீஸ் இல்லை. அது என்ன வருது அப்படின்னு கேட்டா, யாரு மன் சமிஅ ரஜுலன் யன்ஷுது லால்லத்தன், ஒருத்தருடைய கேள்விப்படுற சத்தத்தை
தேடுறார், சத்தமிட்டு கேட்கிறார். காணாமல் போன பொருளை பத்தி ஒருத்தர் சத்தமிட்டு கேட்கறத ஒருத்தர் செவியிட்டார் அப்படின்னா, அப்போ அவர் இப்படி சொல்லட்டும். எப்படி சொல்லட்டும்? லா ரத்தஹல்லாஹு அலைக்க, அல்லாஹ் உனக்கு அதை திருப்பி கிடைக்காம ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லட்டும். ஏன்னு கேட்டா இன்னல் மசாஜித லம் துப்னலி ஹாதா, பள்ளிவாசல்கள் இதுக்காண்டியா கட்டப்பட்டிருக்கிறது, இதுக்கு கட்டப்படலையே, நீ பொருள்களை தேடவும் வைக்கவும் அது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தி வருகிறது. இதுல வரக்கூடிய விஷயம் கண்டெடுக்கப்பட்ட, அது காணாமல் போன என்று சொல்லப்பட்டாலும் நிஜத்துல நாம காணாமல் ஆக்கிவிட்ட பொருட்களுக்கான விஷயத்தை பத்தி இது பேசல. அது உண்மையில எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா, காணாமல் போன உயிரினங்களை பற்றி பேசுகிறது. காணாமல் ஆகிவிட்ட உயிரினங்கள் ஒரு ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி, அது மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கான்னு வைங்க, அந்த மாதிரி பொருள் நம்மளை விட்டு காணாமல் போய் விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி காணாமல் போய்விட்ட உயிரினங்களை தேடி பள்ளிவாசல் அலைகிறத ரசூலுல்லாஹ் தடை விதிக்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு எதுவும் காணாமல் போக போறது இல்லை. ஒரு ஒட்டகமோ ஒரு ஆடோ மாடோ பள்ளிக்குள்ள கொண்டு வந்தா காணாமல் போக போகுது, வேற எங்கேயோ வெளியில தான் காணாமல் போயிருக்க போகுது. வெளியில எங்கேயோ காணாமல் போன ஒன்று பள்ளிவாசல தேடுறிய, எங்க காணாமல் போச்சு அங்க தேடாம இங்க தேடுறிய என்ற கருத்துப்படத்தான் நபி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற அந்த சொல். காணாமல் போன என்று பொதுப்படையாக சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் குறிப்பதை போல தெரிஞ்சாலும் கூட அந்த சொல்லுக்கான சரியான நுணுக்கமான பொருள் என்ன என்பதை தேடி பார்த்தால் ஒட்டுமொத்த காணாமல் போன பொருட்களை பற்றியும் குறிக்கிற சொற்கள் அல்ல, அக்னிகளை பற்றி பேசுகிற சொற்கள் அல்ல, உயிரினங்களை பற்றி சொல்வதற்கு அரபியில என்ன பயன்படுத்தப்படுமோ அந்த சொல்லுதான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அந்த மாதிரி பொருட்களை தான், அந்த மாதிரி உயிரினங்களை தான் அங்க வச்சு தேடாதீங்க, அதுக்கான அறிவிப்புகளை செய்யாதீங்க. ஏன்னா இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் தெளிவா வருகிறது, மந்தா ஜமலில் அஹ்மர், ஒரு சிவப்பு ஒட்டகையை குறித்து அதை காணணும்னு ஒருத்தர் யாராவது தேடிக்கிட்டு இருக்கிறத நீங்க கேள்விப்பட்டா? அப்ப இந்த வார்த்தைக்கு அது விளக்கமா இருக்கிறது. லால்லத்துங்கிற அந்த சொல்லுக்கு அந்த செய்தி சிவப்பு ஒட்டகம்ங்கிறது அப்ப உயிரினத்தை தான் குறிக்கிறது என்று புரிகிறது. வேறு ஏதேனும் பொருட்களாக இருந்தாலும், ஒரு வண்டி சாவியா இருந்தா, நம்ம கையில கொண்டு ஒரு பேகா இருந்தா, அதையெல்லாம் எங்க போச்சு ஏது போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறத பத்தி நபி அவர்கள் இங்கே தடை விதிக்கவில்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதை கேட்பது மார்க் அடிப்படையில் தவறாக ஆகாது. மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட சிக்கல் தான். மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா, காணாமல் போனேன்னு பொதுவாக சொன்னதுனால காணாமல் போனதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். காணாமல் போன உயிரினங்களை குறித்த விஷயங்கள் என்று சொல்லி அது கொஞ்சம் கூடுதல் தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லப்படுகிற பொழுது இந்த சந்தேகம் நமக்கு நிவர்த்தி ஆகிவிடும். சர்தார் சவுதியிலிருந்து கேட்குறாங்க, எனக்கு திருமண வாழ்க்கை சரிவர அமையவில்லை. எனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு நான் தனியாக வாழ முடிவு செய்துள்ளேன். அப்படி இருப்பதில் ஏதும் தவறு உள்ளதா, இல்லை மறுமணம் கண்டிப்பாக செய்ய வேண்டுமா, தெளிவுபடுத்தவும் கேட்குறாங்க. இதுல ரெண்டு விஷயங்கள் புரியணும். முதல்ல என்னன்னு கேட்டா, ஒரு திருமண வாழ்வு சரியா அமையலை அப்படின்றதுக்காக வேண்டி வேற எந்த வாழ்வும் நமக்கு சரியா அமையாது என்று நாம முடிவுக்கு வரக்கூடாது. ஒன்று சரியில்லாட்டி இன்னொன்று சரியா தான் இருக்கும். உலகத்துல எல்லாருமே திருமண வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு தானே இருக்கிறாங்க. கொஞ்சம் கூடுதல் குறைவா சிக்கல் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட எல்லாமே சரிஞ்சு போகலையே. சரித கணக்குப்படி ஒரு 5% பிரச்சனை இருக்கலாம், ஒரு 10% சிக்கல்ல முடியலாம், மீதி இருக்கிற 90% மன வாழ்க்கை அது நல்லபடியாக தானே ஓடுது. அப்போ நமக்கு அமைஞ்ச இந்த வாழ்க்கை சரியா அமையலை அப்படின்னா அதுக்காக வேண்டி இனிமேல் எந்த வாழ்க்கையுமே அமையாது, இவ்வளவுதான், பொம்பளைங்களே இப்படிதான்பா, ஆம்பளைங்களே இப்படிதான்பா என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு ஒரு விரக்தி அடைந்து எதுவுமே சீர்திருத்த முடியாது என்கிற கோணத்துல ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொள்வது அது பிழையானது. முதல்ல இதை நீங்க புரியணும். ஒண்ணு. ரெண்டாவது, நாம விவாகரத்துக்கு பிறகு நம்ம தனியா இருக்கிறோம், கல்யாணம் இல்லை, இப்போ மனைவி இல்லாம தனியா இருக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே இருந்து விட முடியுமா என்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது. எல்லாராலையும் இருந்து விட முடியுமா? அவருடைய வயது இருக்கிறது. ஒரு முதிய பருவத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப வயசாலி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு மீண்டும் வேறொரு மன வாழ்க்கை தேவைப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க பிள்ளைங்களோட இருக்கிறாங்க, அப்படியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். திரும்ப ஒரு திருமணத்துக்கான தேவையோ சூழலோ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுடைய அரவணைப்புல அல்லது அவங்க தங்களுடைய உதவியாளருடைய அரவணைப்புல வாழ்க்கையை கலத்தி விட முடியும்னா அது ஒரு வகை. ஆனா இளமை துடிப்போடு இருக்கிறவங்களா இருந்தா, குறைஞ்ச வயசு உடையவங்களாக இருந்தா, அந்த மாதிரி ஆட்கள் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருந்துட முடியும்? அதையும் யோசிக்கணும்ல. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம பிள்ளைகளை தவறுகளில் போய் விழுந்து விட்டோம்னா அதுல இருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா, ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரியான முடிவுக்கு நாம வரக்கூடாது. வாய்ப்பு, வசதிகள், பொருளாதாரம், உடல் தேவை எல்லாம் இருக்கும் பட்சத்துல வேறொரு திருமணத்தை செய்து கொள்வதுதான் முறையானது, ஏற்புடையது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வாலிபர்களை பார்த்து சொன்னாங்க, யா மாஷர ஷபாப் மனிஸ்ததாத்தமின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வுஜ், வாலிபர்களே, உங்களை யாருக்காவது திருமணம் செஞ்சுக்க வாய்ப்பு இருந்துச்சு, வசதி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏன்னா அகல்லுல் பஸர் வ அஹ்ஸனுல் ஃபர்ஜ், அது உங்களுடைய பார்வைகளை கட்டுப்படுத்தும், உங்களுடைய கற்பை பாதுகாக்கும்னாங்க. அப்போ அந்த வாலிப துடிப்போடு இருக்கிற
வாலிபம்னா நீங்கள் 28 வயசு 30 வயசு மட்டும் சொல்லிடக்கூடாது. அது வெறும் வயசு சார்ந்ததல்ல, அதை தாண்டி உடல் சார்ந்தது, உடல் ஆரோக்கியம் சார்ந்தது. அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க பண்ணத்தான் வேணும். பண்ணலன்னு சொல்லி சொன்னால் அவங்க வேற மாதிரியான சிக்கலில் போய் வீழ்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கங்க. இல்லை அது மாதிரி இல்லை, அதுக்கான ஆசைகள் இல்லை, தேவைகள் இல்லை, உடல் அதுக்கு ஒத்துழைப்பும் இல்லை, இதுக்கு பிறகு நம்ம அப்படியான ஒரு சூழலை நோக்கி நகர வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவெடுத்தால் அந்த சூழலை வைத்து எடுக்கப்படுகிற முடிவு அதுக்கு நீங்கள் உங்களோட காரணம் இருக்கணும். சூழல் பொருந்தாத நேரத்தில் முடிவெடுத்து விட்டால் தப்பாக போயிடும். ஏன்னா அது நபிகளாருடைய வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுவதற்கான வாய்ப்போ வசதிகளோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாட்டி உங்கள் மீது குற்றம் வராது. அசாருதீன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, எந்த ஊர்னு தெரியல. சுன்னத் ஜமாத்தில் ஆண்களும் மற்றும் பெண்களும் 3 நாள் 40 நாள் மற்றும் 4 மாதம் ஜமாத் மற்ற இடங்கள் வெளியூர்கள் போய் வாராங்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து, அப்படி போகலாமா கூடாதா, முழு விவரம் கொடுக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம தப்லீக் ஜமாத்து செல்லக்கூடிய சகோதரர்களை பற்றி கேட்குறாங்க. மாதத்தில் 3 நாள், ஒரு வருஷத்தில் 40 நாள், இன்னும் ஆயுளில் ஒரு 4 மாதம், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு போய் மக்களை தொழுகைக்காண்டி அழைக்கணும்னு ஒரு முறையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி போகலாமா அப்படின்னா, இது மார்க்கத்தில் இப்படி போகணும்னு எந்த வரையறையும் இல்லை. போனால் தப்பு என்கிற மாதிரியான சட்டங்களும் நமக்கு சொல்லப்படவில்லை. தாராளமாக போகலாம். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியில் போய் தாவா பண்ணிட்டு வருவோம், மக்களை அழைச்சிட்டு வருவோம், நன்மையான காரியத்தை செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பயணம் செஞ்சு புறப்பட்டு போனார்னா போகலாம், தப்பு இல்லை. அவருடைய வசதிக்கு ஏற்ப நாட்களை முடிவு செய்து கொள்ளலாம். 5 நாள் போகலாம், 3 நாள் போகலாம், 8 நாள் போகலாம், எது வேணாலும் போகலாம். ஒன்று மார்க்கத்தில் அது போகக்கூடாது என்றெல்லாம் எந்த சட்டமும் இல்லை. ஆனால் போகிறவர்கள் இப்படித்தான் போகணும், இதுதான் முறை, இது நபியின் சுன்னத்துன்னு சொல்லக்கூடாது. பெரும்பாலும் அவங்க அப்படி சொல்றது இல்லை. இது நபியின் சுன்னத்தாக சொல்லாவிட்டாலும் கூட அவங்க அவங்களுடைய அமைப்புக்கான ஒரு வழிமுறையாக அப்படி போனால் நல்லா இருக்கும், இப்படி போனால் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஏதோ ஒரு முறையில் அதுக்கான செட்டப்பை உண்டாக்கி இருக்கிறாங்க. ஒன்றும் குற்றம் கிடையாது. சுன்னத்து இப்படி 40 நாள் போனாதான் கரெக்டு அல்லது 4 மாதம் போனாதான் கரெக்டு என்று மார்க்க விதிமுறை இருக்கிறது என்று சொல்லாமல் ஒரு பயணப்பட்டால் அது பிரச்சனை இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அதில் என்ன கவனிக்கணும்னா, அப்படி பயணப்படுறவங்க பயணப்பட்டு என்ன செய்கிறாங்க? மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ்காண்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு போகிற பயணம் அல்லாஹ் காட்டிய வழிமுறையில் இருக்கணும்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை செயல்படுத்துறதுல இருக்கணும்ல, அங்கே தான் அவங்க பிழை செய்கிறாங்க. அவர்களுடைய இந்த பயணம் உண்மையிலே மகத்தானது, தியாகம் நிறைந்தது, பெரும் சிரமத்திற்கு மத்தியிலே செயல்படுத்தக்கூடியது. சிரமங்கள் குடும்பத்தில் பல்வேறு வகையில் இருந்தால் அதையெல்லாம் சகித்து கொண்டு அல்லாஹ்காண்டி பயணம் பண்ணணும்னு போகிறாங்க. உண்மையிலே பாராட்ட தகுந்தது. ஆனால் அப்படி போகிற பயணம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும்ல, அதை போதிக்கணும், அதை கடைபிடிக்கணும்ல. அதில் பல விஷயங்கள் அவங்க தவறு செஞ்சிடறாங்க. அவங்க போதிக்கிற விஷயங்கள், பேசுகிற செய்திகள், அவங்க கடைபிடிக்கக்கூடிய மார்க்க ஒழுங்குகள், அவங்க உபதேசிக்கக்கூடிய நூல்களின் ஆதாரங்கள், இதில் பல விஷயங்களில் மார்க்கத்துக்கு முரணான அல்லாஹ் ரசூல் காட்டாத பல விஷயங்களை பெரியார்கள் சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்க என்கிற அடிப்படையில் தப்புந்தோரமாக செயல்படுத்தி மார்க்கத்தின் அடிப்படைகளுக்கே கேள்வி எழுப்புகிற வகையில் தொழுகையை வலியுறுத்துறோங்கிற பேரில் பொய்களை சொல்லி தொழுகையை வலியுறுத்துறாங்க. குளவி கொட்டியும் அசையாமல் நின்று தொழுத பெரியார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் மார்க்கத்தில் அப்படியெல்லாம் நிற்க முடியாது, நிற்பது சாத்தியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நிற்கலை, அவங்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கு டைவர்ட் ஆகி எல்லாம் தொழுது இருக்கிறாங்க என்பதற்கான சான்றுகள்லாம் கிடைக்கிறது. ஆனால் தொழுகை மக்கள்கிட்ட ஆர்வம் ஊட்டணும் என்பதற்காக இப்படியெல்லாம் சொல்லிடுவாங்க. இது மாதிரி பயணப்பட்டு வந்தா அவங்க வீட்டை வந்து அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் பார்த்துக்குவான் தான். ஆனால் அல்லாஹ் பார்த்துக்குவான்னு ஒரு பொய்யான மிகையான கற்பனையை உண்டாக்கி அதுக்குன்னு இப்போ கற்பனை கதைகளை சொல்லி மக்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர வேலையை பார்ப்பாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் ரசூல் சொல்லாத செய்திகளை செயல்படுத்துறதுல தான் சிக்கல் வருகிறதே தவிர இந்த பயணமோ இந்த எண்ணமோ இந்த முயற்சியோ தவறானதில்லை. அந்த முயற்சி அவர்கள் செயல்படுத்துகிற விதத்தில் நிறைய பிழைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை அவர்கள் சீர்திருத்தி கொண்டால் அல்லாஹ் ரசூலுக்கு ஏற்ப, குர்ஆன் ஹதீஸுக்கு ஏற்ப அதை தங்களுடைய பயணத்தை அவர்கள் அமைத்து கொண்டார்கள் சொன்னால் உண்மையில சிறப்பான பயணமாக அவங்களுடைய பயணம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அபு தாஹிர் கடலூர்ல இருந்து கேட்குறாங்க, நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் போது என்ஆர்ஐ அக்கௌண்ட் மூலம் பணம் அனுப்பி கொண்டிருந்தேன். கொரோனாவின் போது கம்பெனி மூடியதால் ஊருக்கு திரும்பி விட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 23,000 ரூபாய் பேங்க் எனக்கு போட்ட வட்டி ஹராம் என்பதால் அதை தொடவில்லை. வருமான வரி பிரச்சனை மற்றும் என்ஆர்ஐ கேஓசி பூர்த்தி செய்ய முடியாததால் பேங்க் அக்கவுண்டை மூடும் சூழ்நிலை. ஆனால் அக்கவுண்டில் உள்ள பணத்தை கட்டாயம் வித்ட்ரா செய்ய சொன்னதால் வேறு வழி இல்லாமல் எடுத்து விட்டேன். அதை கையில் வைத்திருப்பது நெருப்பை வைத்திருப்பது போல் இருந்தது. எப்படியாவது அதை என்னை விட்டு அப்புறப்படுத்த நினைக்கும் போது
வயநாடு நிலச்சரிவு, அதற்காக அந்த பணத்தை கேரள முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்து விட்டேன். இது ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் ஒரு பக்கம் உறுத்தலாக இருக்கிறது, என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வங்கியில இருந்து வரக்கூடிய பணமும் வட்டி கொடுக்கப்பட்டாலும் வங்கியில் கொடுக்கப்படுற வட்டியும் பெறக்கூடாது. வட்டி தடைனா யார் கொடுத்தா என்ன, தனி மனுஷன் கொடுத்தா என்ன, ஒரு நிறுவனம் கொடுத்தா என்ன, ஒரு அரசு கொடுத்தா என்ன, யாரு கொடுத்தாலும் வட்டி தான், வட்டியை பெறக்கூடாது என்பதில் தெளிவு. மார்க்க அது ரொம்ப கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறது. ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அக்கௌண்ட்டை மூட வேண்டிய சூழல் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாங்கிட்டு போனா தான் உண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வேறு வழி இல்லாத கட்டத்துக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாங்கினா தான் உண்டு, அது உங்கள் காசுன்னு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க என்று ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு கரையத்தை செய்யும் பொழுது நாம் மன விருப்பம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு சொல்கிற மாதிரி ஹராமான விஷயங்களை சொல்லிட்டு பட்டியல் போட்டுட்டு ஃபோனது துற கைரபாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மாலை, யார் வரம்பு மீறாமலும் வலிய செல்லாமலும் நிர்பந்திக்கப்பட்டாரோ அவர் மீது குற்றம் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மயின்னும் பில் ஈமான். கல்புல ஈமான் நிறைந்திருக்கிற நேரத்தில் அவங்க வேற வழி இல்லாமல் குஃப்ரான சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டா அவங்க மேலே அல்லாஹ் அவங்கள தண்டிக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் விருப்பம் இல்லாமல் நிர்பந்திக்கப்பட்டு வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பணம் உங்கள் கைக்கு வந்திருக்கும் பொழுது நீங்கள் குற்றவாளியாக ஆக மாட்டீங்க. அதுவும் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஒரு பயனுள்ள காரியத்துக்கு போகட்டும்னு அதை கொடுத்துட்ட காரணத்தினால அல்லாஹ் உங்களுக்கு அதற்கு ஒரு நன்மையைத்தான் பிரதிபலனாக தருவான் என்று நாம நம்பிக்கை வைக்கலாம். முகமது ரஷீத் புதுச்சேரியிலிருந்து கேட்குறாங்க, இஸ்லாமியர்கள் தீபாவளி ஃபண்டு கட்டலாமா, விளக்கம் தருவோம் சொல்லி கேட்குறாங்க. தீபாவளி ஃபண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறது அநேகமாக அந்த கடைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டி தீபாவளி நேரத்தில் பொருட்களை மொத்தமாக வாங்கிக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் கட்டப்படுற அந்த ஃபண்டை தான் அவங்க சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்குமானால் அது ஒன்றும் மார்க் அடிப்படையில் குற்றம் கிடையாது. என்னுடைய மாதம் ஏதோ ஒரு தொகையை நான் கொடுக்குறேன், ஒரு குறிப்பிட்ட டேத்தில் அவங்க கொடுக்குறாங்க. தீபாவளிக்குன்னு ஏன் நிறுவனங்கள் நியமிக்கிறாங்க? பெரும்பாலும் தீபாவளி நேரத்தில் பெரும்பான்மையான முஸ்லீம் இல்லாத மக்கள் வாழுகிற நாடு, அவங்களுக்கு செலவு அதிகம் இருக்கும். அப்போ அந்த காலத்தை வரையறையாக வச்சோம்னா அந்த குறிப்பிட்ட டயத்தில் இந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் அதில் சேருவாங்க. அது அவங்களுடைய நிறுவனத்துக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும்ங்கிற கோணத்தில் தான் இந்த மாதிரி தீர்மானிக்கப்படுகிறது. அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்காக வேண்டி அந்த பணத்தை எடுப்பாங்க. நாம போட்ட பணத்தை வேறு தேவைகளுக்காண்டி நம்ம எடுத்துக்கிறோம். ரம்ஜான் நேரத்தில், ரமலான் நேரத்தில் தான் எடுக்கணும், பெருநாள் நேரத்தில் தான் எடுக்கணும், ஹஜ் பெருநாள் டயத்தில் தான் அப்படியெல்லாம் மார்க்கத்தில் இப்போ போடுங்க இப்போ எடுங்கலாம் எந்த விதியும் இல்லை. அதெல்லாம் நம்முடைய உரிமையை சார்ந்தது. அந்த அடிப்படையில் நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்க, 10 மாதத்துக்கு பிறகு அல்லது 1 வருஷத்துக்கு பிறகு 12 மாதத்துக்கு பிறகு அதுக்கான பொருளை வாங்கும் பொழுது கொஞ்சம் லாபத்தோடு அந்த பொருளை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால் தாராளமாக அது தீபாவளின்னு பேர் வச்சாலும் சரி, கிறிஸ்மஸ்ன்னு பேர் வச்சாலும் சரி, நியூ இயர்னு பேர் வச்சாலும் சரி, அவங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் நாம் செய்கிற இந்த செயலில் எந்த பிழைகளும் குற்றங்களும் இல்லை, தாராளமாக செய்யலாம். சனா பெரம்பலூர்ல இருந்து கேட்குறாங்க, பெண்கள் உம்ரா செய்ய வேண்டுமென்றால் கணவன் அல்லது மகன் கூட தான் உம்ரா செய்ய முடியுமா? பெண்கள் தனியாக உம்ரா செய்து கொள்ளலாமா என்பதை கூறவும் சொல்லி கேட்குறாங்க. பெண்கள் தனியாக உம்ராவோ ஹஜ்ஜோ ரெண்டுமே பொதுவாக எடுத்துக்கலாம். இதை இந்த பயணத்தை பெண்கள் தனியாக செய்யலாமான்னு கேட்டால் இது சம்பந்தமாக அறிஞர்கள் மத்தியில் ஒரு 2 வகையான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த 2 வகையான கருத்துக்கள் கொள்வதற்கு 2 வகையான சான்றுகள், இந்த தரப்பும் சில சான்றுகள் வச்சிருக்காங்க, அவங்களும் சில சான்றுகள் வச்சிருக்கிறாங்க. எனவே 2 கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த 2ஐயும் தனித்தனியாக பார்க்காம 2க்கும் இடையில இணைச்சு முடிவுக்கு வருவதற்கு நாம் சிந்திச்சோம்னா 2ஐயும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட முடியும். முதல்ல செல்லக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. அவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு பெண் தனியாக பயணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நேரடியாகவே ஆர்டர் போடுறாங்க. அந்த 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 செய்தி இப்போ 2-3 வகைகளில் இருக்கிறது. ஒரு அறிவிப்பில் வருகிறது, லாத்து சாஃபிரில் மராத்து சலாசத்த ஐயாமின் இல்லாம அதி மஹரமின், ஒரு பெண்ணு 3 நாளைக்கு மேலே மஹரம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடாது அப்படின்னு. இன்னொரு அறிவிப்பில் 2 நாளைக்கு மேலே பயணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இன்னொரு அறிவிப்பில் 1 நாள் 1 பகல் 1 இரவுக்கு மேலே அப்படின்னு இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் 12 மைல்களுக்கு மேலே அப்படின்னு இருக்கிறது. பலவாறு இருந்தாலும் பொதுவில் ஒரு பயணத்தை ஒரு பெண் ஒரு சரியான துணை இல்லாமல், ஒரு கணவர் இல்லாமல் அல்லது மகரமான உறவுகள் யாரும் இல்லாமல் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறது. அப்போ நீங்கள் உம்ரா பயணங்கிறது டிராவல் தானே, ஒரு நாளைக்கு மேற்பட்ட டிராவல் தானே, 2 நாள் 3 நாளைக்கு மேற்பட்ட டிராவல் தானே, அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. ஒன்று. இன்னொரு செய்தி அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல ஒரு ஒரு நபித்தோழர் சொல்கிறார், யாரை சொல்லலாம், இன்னி அஹ்ருஜு ஃபி ஜெய்ஷி கதாவ கதா, நான் அந்த போர்க்களத்தில் பங்கெடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். வம்ராத்தி துரீதுல் ஹஜ்ஜ, என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாவிடத்துல சொல்கிறாங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஹ்ருஜ் மஅஹா, நீ அவங்களோட போ, அவங்களோட ஹஜ்ஜுக்கு போ, அவங்களோட சேர்ந்து போ அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த செய்திகளை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ரசூலுல்லாஹ் தனியா அந்த பெண்ணு போறேன்னு சொல்லி சொன்னோன்னு வேணாம் நீ சேர்ந்து போன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ பயணம் பண்றதே மஹரம் இல்லாம பயணம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்கல்ல. அப்படின்னா நீங்க எப்படி நீங்க டிராவல் பண்ணி போவீங்க என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, தனியா போகக்கூடாது என்று சொல்லக்கூடியவங்க. ஆனா தனியா போகலாம் அப்படின்ற வாதத்துக்கு வைக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ஆலயத்தை ஹஜ் செய்யறது யாருக்கு போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருக்குதோ அந்த மக்கள் மீது கடமைன்னு குர்ஆன் சொல்லுதே. இப்ப யாருக்கு போயிட்டு வர அப்படிங்கிறதுல ஆணு பெண் எல்லாருமே உள்ளடங்குவாங்க தானே. ஒரு கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் போயிட்டு வர்றதுக்கு சக்தி இருக்கா, போயிட்டு வாங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் குறிக்கும் தானே. நீங்க என்ன அப்போ இது பொதுப்படையான ஒரு சட்டமாயிருது. இப்ப எல்லாருமே போய் செய்யலாம், தனியா இருந்தா தனியா போய் செய்யலாம், இதை வைத்துக் கொண்டு தனித்து போகலாம் என்ற அடிப்படையில் ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஆனா இதுல பொதுவாக பயணம் செய்வதற்கு தடை என்று இருந்தாலும் கூட இந்த ஹஜ் உம்ரா மாதிரியான பயணங்களுக்கு காபாவை தவாஃப் செய்வதற்காக செய்யப்படுற இந்த பயணம் இருக்குதே, இந்த பயணம் போகலாம் என்பதற்கு நேரடியாகவே சான்றுகள் கிடைக்கிறது. எப்படி கிடைக்குது அப்படின்னா, நபி அவர்கள் சொல்றாங்க, அதீ இப்னு ஹாத்திம் அப்படிங்கிற சஹாபி இடத்துல வேறு சில உரையாடல்கள் நடக்குது. அதன் தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அதி ஃபைன் தாளத்துபிக ஹயாத், அதியே உங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை நீட்டி கொடுத்தான் அப்படின்னா நீங்க நிறைய நாள் உயிரோடு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இல்ல தரையன்னல் ஐனத்தை தர்தஹிலு மினல் ஹீரத்தி ஹத்தா ததூஃப பில் கஅபா, நீங்க ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க. என்ன விஷயம் தெரியுமா? ஒரு ஒட்டகச்சிவிகையில ஒரு பெண்ணு ஹீராவில இருந்து புறப்பட்டு கஅபாவுக்கு தவாஃப் செஞ்சுட்டு போவாங்க. லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் அஞ்சாம இந்த மாதிரி தவாஃப் பண்ணிட்டு போறதை நீங்க பாப்பீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்காலத்துல சமூகம் அரசு எல்லாமே ஒரு சீரமைக்கப்பட்டதுக்கு பிறகு மக்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாங்கன்றதை சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பெண்மணி ஹீராவிலிருந்து புறப்பட்டு காபாவுக்கு தவாஃப் பண்ணிட்டு போவாங்க. உண்மையிலே இது தவறானது பிழையானது ஒருவர்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ஒரு பயண கூட்டம்னு சொல்லியிருக்கலாம். மக்கள் பயமில்லாம வருது அப்படின்றது சொல்றதுக்கு ஒரு பெண்ணுன்னு சொல்றதுல இருந்து என்ன விளங்குது? நபிகளாருடைய உவமைகளும் மார்க்கத்துக்கு ஆதாரம் தானே, உதாரணங்களும். அந்த அடிப்படையில் யோசிச்சா ஒரு பெண் கஅபாவிற்கு தனியாக பயணம் செய்வது பிழையானது இல்லை. பொதுப்படையா பயணம் செய்யறது என்பது சிக்கல், அது எங்கேயும் போகக்கூடாதுதான், அது அந்த சட்டம் அது தனியானது. ஆனா கஅபாவிற்கு செய்யப்படுகிற இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பட்டியலுக்குள்ள சேர்க்க முடியாது. ஏன்னா ஒரு பெண்ணு தனியா வருவா, அதை சிலாயித்து சொல்றாங்க, உயர்வா சொல்றாங்க, இஸ்லாமிய ஆட்சியினுடைய பெருமிதங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது இழிவா சொல்லல. எனவே போகலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த முதல் செய்திக்கு இந்த செய்திக்கு இடையில இப்படி ஒரு நெருக்கத்தை நம்ம உண்டாக்கலாம். அந்த பயணம் பண்ணாத பெண்கள் பயணம் பண்ணக்கூடாது, தனியா பண்ணக்கூடாதுங்கிறது பொது சட்டம், அதுல இருந்து காபாவுக்கு செல்வது விதிவிலக்கு என்று புரிந்து கொள்ளலாம். ஒண்ணு. ரெண்டாவது, சரி அந்த பெண்மணி போற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சேர்ந்து போனாங்களே அந்த சஹாபிக்கு, நான் போருக்கு போறேன்னாரு, நீ போருக்கு போறதை விட நீ அந்த பெண்ணோட சேர்ந்து போப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அதை சிறப்பானதாக எடுத்துக்கொள்ளலாம். அதை எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டா, சிறந்தது ஒரு பெண்ணே மஹரத்தோட போறது, உறவுகளோட போறது சிறந்தது. இல்ல தனியா போனா குற்றம்லாம் ஒண்ணு கிடையாது, போனா போகலாம், தடை கிடையாது என்று நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில ஒரு முடிவை நோக்கி நாம நகர்ந்து விடலாம். எனவே ஒரு பெண் அது மாதிரி போகலாம். வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல கணவரோடு போங்க, உறவுகளோடு போங்க. வாய்ப்பில்லாத பட்சத்துல நீங்க தனிச்சு போங்க, ஒன்றும் தவறு கிடையாது. கணவரோடையோ துணையோடையோ செல்வது சிறந்தது, துணைகள் இல்லாமல் செல்வது அதற்கு அடுத்த நிலையில் அனுமதிக்கப்பட்டது என்ற முடிவுக்கு நாம வரலாம். ஜாக்கிர் ஹுசேன் சென்னையில இருந்து கேட்கிறாங்க, இப்பொழுது நான் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், இங்கு 1 வருடம் முடிய போகிறது, நான் இங்கு பயண தொழுகை தொழலாமா? அதனுடைய சட்டதிட்டங்கள் என்ன? வேலையில் சில நேரம் தொழுகை கிடைக்கவில்லை, தொழுகை நேரம் முடிந்து விடுகிறது, ஆகையால் நான் பயண தொழுகையை தொழலாமா? பயண தொழுகைக்குடைய கால அவகாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பயண தொழுகை பயணிகள் அனுமதிக்கப்பட்ட வழங்கப்பட்ட சலுகைன்னு சொன்னாலும், பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்துலலாம் பயணி அப்படின்னு பொருள் அல்ல. நாம டிராவல் செஞ்சு ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டோம், அங்க கொஞ்ச நாள் இருக்கிறோம், மீண்டும் நம்முடைய ஊருக்கு திரும்பி வருகிற காலம் வரைக்கும் நாம மார்க்கத்தின் அடிப்படையில பயணி என்ற பட்டியலுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். அதை மார்க்கம் அப்படி அனுமதிக்கிறது. இது எவ்வளவு காலம் இருப்போம்?
எவ்வளவு ஆழம் இருந்தால் நம்ம பயண தொழுகலாம். அதுக்கு நபி அவர்கள் நேரடியாக எந்த கட்டுப்பாடையும் விதிக்கலை. அப்படி விதிச்சதாக எந்த ஆதாரபூர்வமான செய்திகளையும் நம்மளால் பார்க்க முடியல. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா 19 நாட்கள் நாம பயண தொழுகலாம், அதை விட அதிகமானால் தொழக்கூடாது. அதுக்கு பிறகுனா நீங்க சாதாரணமா பயணத்தினுடைய சலுகைகளை விட்டுட்டு சாதாரணமா ஒரு ஊர்ல தங்கி இருக்கிறவர் எப்படி தொழுகிறாரோ அப்படி தொழுகிறோம்னு சொல்றாங்க. இதுக்கு நபிகளாருடைய ஒரு செய்தி ஆதாரமா காட்டுறாங்க. எப்படி வருது? மக்காவுல மதீனாவுல இருந்து மக்காவுக்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 நாள் ரசூலுல்லாஹ் அங்க தங்கினாங்க. அவங்க 19 நாள் ரசூலுல்லாஹ் சுருக்கி தொழுதா பயண தொழுதாங்க அப்படின்னு வருகிறது. இப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? அப்ப ரசூலுல்லாஹ் 19 நாள் பயண தொழுது இருக்கிறாங்க. 19 நாள் தான் நாமளும் தொழுகலாம். அதுக்கு மேற்பட்ட நாட்கள் இருந்தால் நாம வளமையான தொழுகையை போல தொழுது கொள்ளணும்னு. ஆனா இது இப்படித்தான் புரிய வேண்டும் என்று இல்லை. இன்னொரு கரெக்டா யோசிச்சு பார்த்தா வேறொரு பொருள் இதுல படுது. எப்படி? நபிகளார் தங்கினது 19 நாள், எத்தனை நாள் தங்கினாங்களோ அத்தனை நாளும் ரசூலுல்லாஹ் பயண தொழுதான் தொழுது இருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு 19ன்னு சொல்ல முடியாது. 10 நாள் தங்கியிருந்தா 10 நாள், 8 நாள் தங்கியிருந்தா 8 நாள், 20 நாள் தங்கியிருந்தா 20 நாள், ஒரு மாசம் தங்கியிருந்தா ஒரு மாசம். நபிகளார் தங்கினதே 19 நாளுங்கிற பொழுது எத்தனை நாள் தங்கினாங்களோ அத்தனை நாளும் நபிகளார் தொழுது இருக்கிறாங்க என்ற கருத்தையும் இதுல புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா நீங்க ஓராண்டு காலம் இருந்தாலும் பயண தொழுகையை தொழுகலாம், தவறு கிடையாது. தொழுகத்தான் வேணும்னு சொல்லலையே, தொழுகலாம். இப்ப ஆயிஷா நாயியும் ரசூலுல்லாஹும் உம்ரா பயணம் போய்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சுருக்கி தொழுதாங்க, ஆயிஷா நாயி நீ முழுமைப்படுத்தி தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு விட்டுட்டாங்க, ஆயிஷா நாயி நோன்பு வச்சாங்க. இப்ப ஆயிஷா நாயி அதை கேட்கறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்ன சுருக்கி தொழுகிறேன், நான் முழுசா தொழுகிறேனே, நீங்க நோன்பை விட்டுட்டீங்க, நான் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேனே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்சன்தி ஆயிஷாவே நீயும் சரியா தான் செஞ்சிருக்கிற, ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்திக்கங்க. ஏதாவது சூழல்ல பிரச்சனைகளோ சிக்கலோ வரும் என்று சொன்னால் பயண தொழுகையை பயன்படுத்திக்கங்க, ஒன்றும் மார்க்கத்தில் குற்றமாக ஆகாது. அதே நேரத்தில் அது தொடராக வளமையாக செய்து கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னா அதே விஷயத்துக்கு பழக்கமாகி பிறகு 5 வக்து தொழுகை தொழ வேண்டிய சூழல் வரும் பொழுது நாம சிரமத்துக்கு ஆளாயிரும். அதையும் கவனத்தில் கொள்ளுங்க. அபுதாபியில இருந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, ஆனால் பேர் என்னன்னு போடலை. என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிவாசல்களில் தொழுகை நேரம் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பயன்படுத்தி பாங்கு சொல்லப்படுகிறது. நமது நாட்டை போல பாங்கு சொல்வதற்கு மோதினார் பாங்கு சொல்பவர் என யாரும் இல்லை. இந்த பாங்கை ஏற்றுக்கொண்டு தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது பாங்கு சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் மிஷின் இயந்திரங்கள் பாங்கு சொல்லுமானால் அதை ஏற்றுக்க முடியாது. பாங்கு ஒருத்தர் சொல்லணும். ஏன்னா பாங்கு சொல்றது ஒரு இபாதத்து, ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டுக்கு அல்லாஹ் இடத்துல நன்மை இருக்கிறது. நாளை மறுமையில் அவங்க மஹ்ஷர்ல மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டு சிறப்புக்குரியவங்களாக காட்டப்படுவாங்க என்றெல்லாம் செய்தி இருக்கிறது. அப்படின்னா அந்த நன்மையை ஆற்ற கொண்டு கொடுக்கிறது. நமக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் நாம தான் செய்யணும். பாங்கு சொல்வதனுடைய நன்மைகளை ஒரு மனுஷன் தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர ஒரு இயந்திரமோ ஒரு ரேடியோவோ ஒரு மிஷினோ அது மாதிரி ஒரு தொலைக்காட்சியோ அதுக்கு வந்து நன்மையை கொடுக்க முடியாதுல்ல. அப்போ ஒரு மனிதரை செஞ்சா தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா நாம் அறிந்த வரைக்கும் அங்க உள்ள செய்தி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆளு தான் சொல்றாங்க, ஒரு ஆளு சொல்றத எல்லா இடங்களுக்கும் கேட்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஆளுன்னு சொல்லாம ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றாங்க. அதை அவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க கேட்கிற மாதிரி அங்க கேட்கிற மாதிரி அங்க கேட்கிற மாதிரி எல்லா இடங்களையும் கேட்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கதா சொன்னாங்க. அப்படி இருக்குமானால் ஒரு ஆளு தான் சொல்றாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப நாம ஒரு பள்ளிவாசல சொல்றோம், பள்ளியில சொல்லக்கூடிய ஒரு பாங்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கேட்குது. அந்த தூரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த பாங்கு கட்டுப்படுத்துது இல்ல. அவங்க திரும்ப பாங்கு சொல்ல தேவையில்லையே. அந்த பகுதியில் இருக்கிற வீடுகளில் இருக்கிறவங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்கல்ல இருக்கிறவங்க, அவங்க யாருமே அந்த பாங்கை வைத்துக்கொண்டே செயல்படி தொழுதுக்கலாமே. தனியா ஒரு பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தானே. அந்த அடிப்படையில இப்ப இங்க பள்ளிவாசலை தாண்டி அந்த சப்தம் போகிறது எல்லாரையும் இது கட்டுப்படுத்துகிறது. அதே போல ஒரு இடத்துல சொல்லப்படுறது எல்லா பள்ளிவாசலும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னா அதையும் இது எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தனித்தனியாக சொல்லட்டும். வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் ஒரு இடத்துல சொல்லி எல்லா இடத்துக்கும் கேட்குமானால் பாங்கு சொல்லப்பட்டிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் தொழுகிறோம், நம்ம சொல்லலை, பள்ளிவாசலில் சொன்னது நம்மளை கட்டுப்படுத்துது இல்லை. எப்படி நம்ம பாங்கு சொல்லப்பட்டுருச்சுன்னு சொல்கிறோம்? நம்ம வீட்டில் அந்த ஓசை கேட்டது. அப்போ அது மாதிரி அங்கே ஓசை கேட்டுச்சுன்னா ஓகே. ஓசை கேட்காத இடமா இருந்தால் பாங்கு சொல்லி தான் ஆகணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு இடையன் ஒருத்தர் ஆடு மேய்க்க போனவர் ஒரு மலை வெளியில் மலையின் உச்சியில் பாங்கு சொல்கிறாரு, காமத்து சொல்கிறாரு, தொழுகிறாரு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறான்.
உன்லுரு இலா அபதி ஹாதா, என்னுடைய அடியான நீங்க பாத்தீங்களா, யுஆதினு யுகீமுஸ்ஸலா, பாங்கு சொல்றாரு, இகாமத்து சொல்லி தொழுகையை நிலைநாட்டுறாரு, அது கஃபர்து லி அபதி ஹாதா, இந்த என்னுடைய அடியான நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சாட்சியா இருங்கன்னு அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நமக்கு இது என்ன விளங்குது? எங்கேயோ நிக்கிறார், மலை உச்சியில் நிக்கிறார், சப்தம் இல்லாம இடத்துல இருக்கிறார், அங்க பாங்கு சொல்றார். பாங்கு சொல்லித்தான் தொழுகணும். தொழுகை என்பது பாங்கு அவசியமானது, இகாமத் அவசியமானது. ஆனால் சொல்லப்பட்ட இடத்தில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு வரும் பொழுது இது சொல்லப்பட்ட இடம் தான், ஆளுதான் சொல்றாங்க, வெறும் மிஷின் மட்டும் சொல்லல, ஆளுதான் சொல்றாங்க என்பதும் இதற்குள்ள உறுதியாச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. இல்ல வெறுமனே அது இயந்திரம் தான் சொல்லுகிறது, அங்கேயும் இயந்திரம் தான் சொல்லுது, இயந்திரம் சொல்றதா எல்லா இடத்துலயும் இயந்திரங்கள் மட்டுமே தான் அதை ஒளிபரப்பி செய்கிறதுன்னு சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட பாங்கு ஏற்புடையது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நஸ்ரீன் பானு திருப்பூர்ல இருந்து கேட்கிறாங்க, ரமலான் மாதத்தில் அல்லாஹ் எல்லா ஷைத்தானையும் சங்கிலியில் கட்டி கடலில் போடுவான்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரமலான் மாதத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், அது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதாஜா ரமலான் வந்து விட்டதுன்னு சொல்லி சொன்னா ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவர்க்க வாசல்கள் திறக்கப்படுகின்றன, ஒஉல்லிகத் ஜஹன்னம், நரகம் மூடப்படுகிறது, வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுறது, ஒரு கடல்ல தூக்கப்படுறதுனால விலங்கிடப்படுது அப்படின்னு சொல்ல அவருடைய ஹதீஸ் இருக்கிறது. ஆனா இந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நேரடியாக அவங்க கைத்தை வச்சு கெட்டி அப்படி அந்த அர்த்தத்தில் தான் புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி நாம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அது 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 வந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக நேரடி பொருளில் இல்லாமல் ஷைத்தானை கெட்டி போட்டுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல காரியம், ஷைத்தானை கெட்டி போட்டுட்டா நல்ல காரியங்கள் செய்யலாம்ல. அப்ப நல்ல காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு, சுவர்க்கம் திறக்கப்படுகிறது, நரகம் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான்னு சொல்லி சொன்னா நிறைய நல்ல கமல்கள் செஞ்சு சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம், நிறைய கெட்ட காரியங்கள் செய்வதற்கான வாசல் அடைக்கப்பட்டு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படலாம், தீய எண்ணங்கள் உருவாவதிலிருந்து தடுக்கப்பட்டு ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கப்படலாம் என்ற கருத்தில் தான் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நேரடி பொருளில் இதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி வரும், அப்படின்னா ஷைத்தானை கட்டி போட்டாச்சு அப்படின்னா அப்ப ஷைத்தானிய உணர்வுகள் வருது, பாவங்கள் தீமைகள்லாம் நடக்குது, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பாவமே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. நெசமா கட்டப்பட்டுட்டான் அதுதான் அதுக்கு நேரடி பொருள். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாவமே இருக்கக்கூடாது, அந்த பொருள் அல்ல. அந்த சூழல், அந்த மாஹூல், நீங்கள் நன்மையை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஷைத்தானிடமிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கான மனநிலை சூழ்நிலை இல்லாம ரமலானில் உங்களுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பொருள். முழுசா அப்படி இல்லை, ஷைத்தானுடைய வேலைகள் இருக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யாரு பொய்யான பேச்சுக்களையும் அது மாதிரியான செயல்பாடுகளையும் விட்டு விலகலையோ அவர் பட்டினி கிடக்கிறதாலோ தாயித்திருக்கிறதாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ ரமலான்லையும் இது நடக்கும்னு விளங்குது இல்ல, பொய்யான பேச்சு, பொய்யான நடவடிக்கை, தீய காரியங்களுடைய செயல்பாடு, அது எப்படி நடக்குது? ஷைத்தானுடைய உணர்வுகளால தான், அது தீய சிந்தனைகளால தான், மனதிலிருந்து இருக்கக்கூடிய கெட்ட உணர்வுகளால தான் அது நடக்குதுன்னு விளங்குது தானே. அப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா அதை விட்டு வருவதற்கான வாய்ப்பு இன்னும் விசாலமாகும், அதிலிருந்து விலகுவதற்கான சூழலும் மனநிலையும் உங்களுக்கு இன்னும் விசாலமா இருக்கும் என்பதை தான் அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்று புரிந்து கொண்டால் நம் வாழ்வுக்கு அது பொருத்தமானதாக இருக்கும். நேரம் நிறைவடைந்து விட்ட காரணத்தினால் நிகழ்ச்சியை நாம இத்தோடு நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்க விரும்புறவங்க கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக எழுதி, ஒருத்தர் ஒரு மெசேஜில் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. ஒரே மெசேஜில் நிறைய கேள்விகளை அடுக்கும் பொழுது அது பதில் சொல்றதுலேயே அது ரொம்ப நேரம் கால தாமதமாகவும் ஆகுது, வேறு சில சிக்கல்களும் உண்டாகிறது காரணத்தினால ஒருத்தர் ஒரு மெசேஜில் அவருடைய ஊர் பேரை போட்டு ஒரு கேள்வியை கேளுங்க. அடுத்து வேற ஒரு கேள்வி கேட்க நினைச்சீங்கன்னா அடுத்து இன்னொரு மெசேஜ் ரெடி பண்ணி அதில் உங்களுடைய பேர் ஊரை எழுதி அதில் உங்களுடைய அடுத்த கேள்வியை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.